கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவன் மௌனமாக இருப்பது போல் தோன்றலாம். நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வராத போது, பிரார்த்தனைக்கு பதில் வராத போது, பிரச்சனைகள் நீளும் போது தேவன் ஐயோ என்னை மறந்து விட்டாரோ என்ற கேள்வி நம் அனைவருக்குள்ளும் எழும். ஆனால் இந்த வசனம் ஒரு அற்புதமான உண்மையை தெரிவிக்கிறது. தேவன் சில நேரம் மறைக்கிறார், ஆனால் நிரந்தரமான அன்பால் நம்மை மீண்டும் அணைக்கிறார். இதைத்தான் நாம் பார்க்கலாம் ஏசாயா 54 அதிகாரம் 7-8 வசனங்களில். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நான் சொல்லவே இல்லை, என்னுடைய சுயமாக நான் எதையும் பேசுவதே இல்லை. தேவன் சொல்கிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று. இன்னைக்கு இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொல்கிறார், உனக்கு இறங்குவேன் என்று, நித்திய கிருபையுடன். இமைப்பொழுதுதான், கண் இமைக்கிற நேரம், அந்த ஒரு செகண்ட் கூட இல்லை, உன்னை மறைச்சேன், ஆனாலும் நித்தியமா நான் உனக்கு இறங்குவேன் என்று தேவன் சொல்வதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய தண்டனை தற்காலிகம்தான், அவருடைய கிருபை தான் நமக்கு நிரந்தரம். இதுதான் இதை முக்கியமா நம்ம இங்க பார்க்க போகிறோம். தேவன் நம்மளை தண்டிக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனாலும் நித்தியமா நம்மளை என்ன செய்யறாரு? நிரந்தர கிருபையை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். யோபு என்ன சொன்னார் அப்படின்னா, சோதனையில் மறைந்த தேவன். யோபு சொல்றாரு, எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தாரு, எல்லாமே தேவன் தான் கொடுத்தாரு, தேவனுடைய கரத்திலிருந்து தான் தேவன் யோபுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கூட சொல்றாரு. ஆனாலும் 1-42 அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு நேர்மையான மனிதனா இருக்கிறாரு. ஆனாலும் அவர் எல்லாத்தையும் இழக்கிறாரு. தேவன் ரொம்ப அமைதியா நீடிய பொறுமையா இருக்கிறாரு யோபு விஷயத்துல. ஆனா அவன் நம்பிக்கையில நிலைத்திருந்தான். யாரு? யோபு. முடிவில் யோபுவுக்கு தேவன் இரட்டிப்பு ஆசீர்வாதம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, மற்றவர்களுக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக, நமக்கு தெரிஞ்ச முகங்களுக்காக, நமக்கு தெரியாத முகங்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவின் சிறையிருப்பை மாற்றின தேவன் இன்று உங்களுடைய சிறையிருப்பையும் என்னுடைய சிறையிருப்பையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்காக வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேண்டிக் கொள்கிற முன்னமே நம்மளுடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிற தேவன் அல்லவா நம் தேவன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். அதுபோல நாமும் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள மக்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்மளுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தேவன் மௌனமாக இருந்தாலும் அவர் செயலில் இருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் கடைசியில் நன்மையாகத்தான் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார் என்று சொல்லி கூட நம்ம யோபுவை வைத்து கூட நம்ம பார்க்கலாம். ஏசாயா 54 பின்புலம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் மக்கள் சிறையில் இருந்த காலம் அது. பாபிலோன் சிறையில் இருந்த இஸ்ரவேலுக்கு தேவன் தம்முடைய முகத்தை என்ன செய்கிறார்? மறைக்கிறார். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்புதலுக்கு பிறகு அவரை மீண்டும் திரும்ப வரவழைக்கிறார். தேவன் தண்டிப்பது அழிக்கிறதுக்காக அல்ல, பாதைகளை திருப்பி என்பதை விட நம்மளுடைய பாதைகளை திருத்தி அமைப்பதற்காகத்தான். ஒரு நிலத்துல நம்ம விதை போடுவதற்கு முன்பாக அந்த விவசாயி அந்த நிலத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும், திருத்தணும். அப்பதான் அது நல்ல பலனை கொடுக்கும். அது போலதான் தேவன் நம்மளுடைய பாதையை திருத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், கெட்ட குமாரன். ஒரு தகப்பனுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப மகன் தன் தந்தையிடமிருந்து விலகி போகிறான். தந்தை அவனை விட்டுட்டாரு, ஆனாலும் மறந்தே விடலைங்க.
உலக பிரகாரமான தந்தையே மறந்து விடல. அவன் திரும்பி வர்றான். தந்தை எல்லா ஆஸ்தியையும் அழிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பண்ணி திங்கிற தவிட திங்கிறான். அப்பதான் நினைக்கிறான், ஐயோ என் தகப்பன் கிட்ட எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களே, நான் என் தகப்பனுக்கு குமாரனே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினைச்சு இனி நான் போய் என் தகப்பன் கிட்ட போறேன்னு சொல்லி வாரான். தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன் அவனை மறந்து விட்டாரா? இல்லை. தந்தை ஓடி வாராரு, அழுக்கா இருக்கான், குளிக்கல, நாத்தம், அணைத்து கொண்டார். நாம் கிருபையினால் நம்மளும் மனசு திரும்பினால், நம்மளுடைய பாவங்களில் இருந்து, நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம திரும்பினால், தேவனின் கிருபை உடனே நம்மை மீண்டும் என்ன செய்கிறது? எப்படி அந்த தகப்பன் தன்னுடைய மகனை அரவணைத்து கொண்டாரோ அதுபோல தேவன் உங்களையும் என்னையும் அரவணைக்க ஆவலாயிருக்கிறார். நாம் பாவத்தை விட்டு திரும்பும் போது, நம் பொல்லாப்பை விட்டு திரும்பும் போது, நாம் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பும் போது, ஏசாயா 54:7-8 தேவன் சொல்வது என்ன? நான் கொஞ்ச நேரம் தான்ப்பா மறைச்சேன், ஆனா நிரந்தர கிருபையால உன்னை மீண்டும் அணைக்கிறேன், அணைத்துக் கொள்கிறேன். எப்படி அந்த தந்தை தன் மகனை அணைத்துக் கொண்டாரோ அதுபோல நான் உன்னை அணைத்துக் கொள்ளுவேன். ஆனாலும் தவறுகள் தேவனின் அன்பை நிறுத்தாது. நம்ம செய்கிற தவறுகள் தேவனின் அன்பை என்ன செய்யாது? ஒருபோதும் நிறுத்தாது. ஆனால் அவர் அன்பு நம்ம என்ன செய்கிறது? மாற்றுகிறது என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இன்றும் தேவன் நம்மளை மறந்து விட்டாரோ அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். இல்லை, அவர் உங்களை மீண்டும் திரும்ப வரவழைக்கிறார். நம்பிக்கையுடன் திரும்புவோமா? தேவனிடத்தில் தேவன் விரும்புகிற வண்ணமாய் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமான பிதாவே, சில நேரங்களில் நீர் மௌனமாக இருக்கும்போது நாங்கள் ஆச்சரியப்படுகிறோமே அப்பா. ஆனால் வசனம், உடைய வார்த்தை கூறுகிறது, அழிவில்லாத வார்த்தை கூறுகிறது ஐயா, உன் கிருபை என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லி சொன்னீங்களே அப்பா. இன்று உம்மை விட்டு விலகி போனவர்களை திரும்ப வரவழைக்கிற உம்முடைய கிருபைக்காக, அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை உணரச் செய்கிற உம்முடைய அன்பிற்காக, துன்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் தருகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக, நம்பிக்கை கொடுக்கிற உம்முடைய வசனங்களுக்காக, அவர்களை புதுப்பித்து அருளிச் செய்கிற உம்முடைய ஜீவனின் இரக்கத்திற்காக, நிரந்தரமான அன்பால் அவர்களை மீண்டும் அணைக்க பண்ணுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோமே அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.